ராசி நேயர்களே, மகத்தான சில சம்பவங்களை தரமாக செய்கிறதுல வல்லவர்கள் நீங்கள் தான். அதாவதுங்க, யார் என்ன நினச்சா என்ன, நான் நினச்சது நிறைவாக செயல்படுத்தணும், எனக்கு ஆண்டவனுடைய துணை இருக்குது அப்படின்னு ஆண்டவனை மட்டுமே நம்பி செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள். உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ரைட்டு. கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரும் நம்பிக்கை இருக்கா? கரெக்டு. இது போதும், வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உறவுகள் உங்களுக்கு இன்பமா? கிடையாது. என்றைக்குமே மகரத்துக்கு உறவுகள் தொந்தரவு தான். ஏன்னா சனியோட வீடு உங்கள் வீடு. நீங்கள் போடுற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் மற்றவங்க ஒத்து போக மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒத்து போகிறது தான் உங்களுக்கு வேலை. இதுதான் மகர ராசி. எவ்வளவு காலம்தாங்க ஒத்து போகிறது? எவ்வளோ காலம்தான் மகர ராசிக்காரங்க ஒத்து போய்கிட்டே இருப்பீங்க? ஏன்னா சனி ஆட்சி பெற்று இருக்காரு, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். இவன் இன்னைக்கு மாறுவான், அவன் நாளைக்கு மாறுவான், நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை தானே வீணாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் உறவுகள் ஏமாத்துது, இந்த பக்கம் உதவிகள் ஏமாத்துது. நம்ம உதவி செஞ்சால் நம்மள ஒருத்த ஏமாத்துறான், அசிங்கப்படுத்துகிறான். உதவி செய்யவே பயமாக இருக்குது. ஆமாம் தானே? சில காலமாக மாறிட்டீங்க தானே? உதவி செய்கிறத குறைத்து விட்டீர்கள். ஏன்னா அடி நமக்கு படுதேங்க. ஒரு உதவி செஞ்சால் அடி நமக்கு படுது. வேணும்னா நம்மளுக்கு வச்சுக்கிறாங்க, வேணும்னா கைட்டி விட்டுறாங்க. இப்படி இருக்குது நம்ம நிலமை. உண்மை தானே? உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் டெஃபினெட்லி மாறும், கம்பல்சரி மாறும். 2025 வெற்றி மிகுந்த ஆண்டாக மகர ராசிக்கு அமைகிறது. மீண்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒளிமயமான எதிர்காலம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த 2025 பல சபதங்கள் எடுக்க போகிறீங்க. மகரத்தில் பிறந்தவர்கள் சபத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சந்நியாச வாழ்க்கை இல்லை, சபத வாழ்க்கை. ஆமாம்ப்பா, சபதம் எடுத்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு கட்சின்னு சொன்னால் கொள்கைன்னு சொல்கிறாங்க. கட்சிக்கு மட்டும்தான் கொள்கை வேணுமா? மனுஷனுக்கு கொள்கை வேணாமா? ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம், மகர ராசியாக இருக்கிறோம். நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், மதியானம் சோத்தை தின்கிறோம், திரும்ப சாயந்தரம் வேலைக்கு போகிறோம், ராத்திரி தூங்குறோம். இப்படியே இருந்தால் நான் யாருன்னு யாருக்குமே தெரியாத போயிடும். என் குடும்பத்தில் உள்ளவனுக்கே நான் யாருன்னு தெரியாது. தீபாவளி வருதுங்க. இப்போ தீபாவளி கொண்டாடுறோம். இப்போ என்ன பண்ணுறது? இந்த மகர ராசிக்காரங்க இந்த தீபாவளி விட்டுருவ முடியும்? அடுத்தது பொங்கல் வரப்போகுது. நான் எப்படி கொண்டாடணும்னு நான் திங்க் பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இவர் இந்த தடவை இந்த பிளானை போட்டு வச்சிருக்காராம்பா அப்படின்னு நம்மளை பற்றி இன்னொருத்தர் பேசுவான். என்றைக்குமே நம்மளை பற்றி கமெண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. கமெண்ட்டை சந்திக்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கடவுளோட கனெக்டில் இருப்பாங்க. கடவுளுக்கும் நமக்கும் கனெக்ட் ஆகணும்னா கடவுளை சந்திக்கணும். கடவுளுக்கும் நம்மளுக்கும் கனெக்ட் ஆகணும்னா அந்த கமெண்ட்டை சந்திக்கணும். பயப்படக்கூடாது. திட்டுறவங்க திட்டுறதான் செய்கிறாங்க. திட்டுறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு மாற்றிக்க முயற்சி செய்யணும். திட்டுறவங்களுக்கு நம்ம செயலால் பதிலடி கொடுக்கணும். இப்போ மகரம் பல விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம், பயந்து ஒதுங்குற நேரம் இல்லை. மகர ராசிக்காரர்களே, 2025 பக்குவமாக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பலத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற நேரம், பயந்து போகக்கூடிய நேரம் இல்லை. உறவுக்காரெல்லாம் நம்மளை பாராட்டிடுவான்னு நினச்சிடாதீங்க. ஒரு காலத்துலேயும் நடக்காது. சரி, நண்பன் தொடர்ந்து பாராட்டுவான்னு நினைக்காதீங்க. அவனுக்கும் 1000 கஷ்டம் இருக்குது. அப்பப்போ பாராட்டுவான், அப்பப்போ வெறுப்பு காட்டுவான். அப்போ யார் தான் சார் நம்மளை பாராட்டுவாங்க? மகரத்தை பொறுத்தவரை மகரமே பாராட்டிக்கணும். நான் நல்லா நடிக்கிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டிக்கணும். நான் அரசியல் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம புகழ்ந்துக்கணும். அரசியல்னா ஒரு நாடு, அதில் கட்சியில் இருக்கிறவங்க தான் அரசியல் நினைக்காதீங்க. வீட்டிலேயும் அரசியல் பண்ணணும். அரசியல்னா என்னென்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யாருக்கும் பாதகம் இல்லாமல் அது எல்லாருக்கும் சுமூகமாக முடிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு பேர் தான் அரசியல். ஒருத்தவங்களுக்கு ஏற்றி ஒருத்தவங்களுக்கு இறக்கலாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தில் அரசியல் நடக்கும். மாமியார் இருப்பாங்க, மருமக இருக்கும். மாமனார் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க. பையன் பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. பிரச்சனை வரதான் செய்யும். மாமியார் மருமக சண்டைலாம் போயிடுச்சு, பழைய காலம். இன்றைக்கெல்லாம் அப்பா புள்ள சண்டை தான். இப்போல்லாம் மாமியார் மருமகெல்லாம் ஆதரவு தந்துக்கிறாங்க. அப்பாவும் பிள்ளையும் தான் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை கட்சி உள்ளே நடக்குது. வெளி கட்சிக்காரவங்க ஆதரவு கொடுக்க விரும்பிட்டான். அப்போது மகர ராசிக்காரங்கள் தன்னை நம்பக்கூடிய ஆண்டு. அப்போது 2025 உங்களை நம்புங்க. யாருக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். 2025 உங்கள் சிந்தனைகளில் இறைவன் குடிகொண்டு உயர்த்த போகிறான். உங்கள் வாழ்க்கையில் ஏகாந்தமான வெற்றிகள் கொடுக்க போகிறார். உங்களுக்கு எந்த காரியம் நடக்காது, இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த காரியம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. பணம் காசு பெருக போகிறது. வாழ்க்கையில் உறவுகள் நம்ம வாழ்க்கை எப்படி திசை திரும்பணும்னு சொல்லிட்டு அது நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் ரூட் கிளியராக இருக்குது. இனிமேல் சக்ஸஸ் தான். அதே மாதிரி பிஸ்னஸ் மைண்டு, பணம் பணம் மணி பணம்னு சொல்லிட்டு இந்த திங்கிங்லேயே இருந்தீங்கன்னா 2025 நீங்கள் கையில் ஆளலாம். அதே மாதிரி வேலை செய்கிறவங்க வேலை 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 இதிலே இருங்க, நீங்கள் ராஜ்யத்தை ஆளலாம். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து வரும். மகர ராசிக்காரர்களே, தயவு செய்து மற்றவங்களுடைய பேச்சுக்களை காதிலே ஏற்றுக்காதீங்க. ஆனால் அவன் என்ன பேசுகிறான்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கேட்கக்கூடாது, பார்க்கணும். நல்லா கவனிங்க. கமெண்ட்டை பார்க்கணும்,
ஆனால் கலங்கிடக்கூடாது. இதுதான் முக்கியம். புரியுதுல? சக்ஸஸ் அப்படி தானே பண்ண முடியும். என்னங்க எங்கே தோக்க போகிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை, தோக்கவே மாட்டீங்க. ஸ்ரீமன் நாராயணனை வணங்குங்க. பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவங்க நீங்கள். அந்த குருவாயூர் அப்பன் அனுகிரகம் பெற்றவங்க நீங்கள். ஒரு குண்டு ஊசி நகர்ந்தாலும் அது குருவாயூர் அப்பனால தான் நகரும். நீங்கள் குபேரனா இருங்க, கோடீஸ்வரனா இருங்க, அந்த குருராயனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக கிடைக்கும். பணங்காசில் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. கூடுதல் உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2025 சனி, குரு, ராகு, கேது 4 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தர் உங்கள் கூட இருந்தாவே உங்களை கையில் பிடிக்கிறது கஷ்டம். 4 பேர் நினச்சி பாருங்கள். அப்போ முயற்சியை கைவிடாதீங்க. இந்த சார்பட்டா பாரம்பரியம் வரும் பாருங்க ஒரு வசனம், இது நம்ம காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இது உங்கள் காலம். 7.5 சனி முதல்ல விளங்குறாரு. இதை விட 7.5 சனி முதல்ல விளங்குறாரு. இதை விட ஆனந்த செய்தி வேறு என்னங்க வேணும்? எவ்வளோ சிக்கி இருந்தீங்க நீங்கள்? எவ்வளோ உறவுக்குள்ளே கசக்கி புழிஞ்சிருப்பாங்க. வெறும் அடிமையாக இருந்தீங்க. பணத்துக்காக அடிமையாக இருந்தீங்க. பணத்துக்காக உங்களை வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை நான் எதிர்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி செய்வீங்க. எனக்கே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் முயற்சி செய்யணும். குரு இந்த பக்கத்தில் 6ஆம் இடத்துக்கு வராரு. உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அதே நேரத்தில் ராகு கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு வராரு. எதிரிகளை தோல் உரிச்சு காட்ட போகிறாரு. இவன் யார் அவன் யாரை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஆளை காட்டிடுவார். ஆட்டமே மாறும். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, கான்ஃபிடென்ட்டை மட்டும் இந்த வருஷத்தில் கை விட்டுவே விடாதீங்க. இவன் நம்மளை ஏற்றுக்கலையோ, இவன் நம்மளை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அந்த திங்கிங்கில் மட்டும் போயிடாதீங்க. மகர ராசிக்காரங்களே, ஏகாந்தமாக சொல்கிறேன், குருவாயூரப்பனை இந்த வருஷம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்கள். ப்ளூ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ரெட் கலர், ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி பொறுத்தவரை நாராயண வழிபாடு அவசியம் பண்ணுங்கள். திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ருத்ராட்சம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மகரம் சிகரம் அடைய போகிறீர்கள். தனித்து செயல்பட போகிறீர்கள். வெற்றி பெற போகிறீர்கள். பல இன்னல்களையும் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும். எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. ஆனந்தமாக 2025 வரவேற்பு. வாழ்த்துக்கள். ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.